தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபை தேர்தல் எதிரொலி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். சட்டசபை தேர்தல் எதிரொலி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 1967ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு அரசியல் வரலாறு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர். 1963, 64, 65, 66 தேர்தல்களில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 4 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். இவருடைய காலத்தில் பிரதமர் நேரு காலமானார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக தேர்வு செய்ததால் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார். காமராஜர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டுதான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். 1967ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரான காமராஜர் தனது சொந்த தொகுதியான விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். திமுக வேட்பாளரும் மாணவரணி தலைவருமான சீனிவாசனிடம் காமராஜர் தோற்றுப்போனார். காமராஜர் 1939ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் விருதுநகர் தொகுதியில். ஆனால் 1967ஆம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் தோல்வி அகில இந்திய அளவில் எதிரொலித்தது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. திமுக ஆட்சியை பிடித்தது. காமராஜர் விருதுநகர் சட்டசபை தொகுதியில் தோல்வி அடைந்ததால் தோல்விக்கு பொறுப்பேற்று தனது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அரசியலில் மாண்பு அதுதான். தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவராக இருப்பவர்கள் ராஜினாமா செய்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது. தலைவராக இருப்பவர்கள் தோல்வியடைந்து விட்டால் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். திமுக ஆட்சியை இழந்தது. ஆனால் தோல்விக்கு பொறுப்பேற்று தனக்கு திமுக தலைவர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. என்னவென்று சொன்னால், தலைவரையும் பதவியையும் கருணாநிதி குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஏதாவது ஒரு பதவியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக முதலமைச்சர் பதவி போனால் என்ன, திமுக தலைவர் பதவி இருக்கிறதே என்று கருதி அவர் திமுக தலைவர் பதவியில் தொடர்கிறார். ஆனால் உண்மையிலேயே மாண்பு என்னவென்று சொன்னால், திமுக தோல்வி அடைந்ததற்கு பொறுப்பேற்று மு.க. ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் மு.க. ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்யாமல் திமுக தலைவராகவே தொடர்கிறார். ஆனால் அந்த காலத்திலெல்லாம் அப்படி அல்ல. சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்த காரணத்தினால் காமராஜர் தனது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.